அது மட்டுமல்ல, மிக முக்கியமாக இந்த கருத்தை நிச்சயமாக தமிழக அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும். தமிழக அரசு மட்டுமல்ல, இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் அனைத்து நேர்கள் கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும். ஏனென்றால் இந்த சுங்கச்சாவடிகள் என்பது சுங்கச்சாவடி நம்முடைய வரிப்பணம், வரிப்பணத்திலே சாலையை போட்டிருக்கிறார்கள். நம்முடைய வரியை வைத்துதான் சுங்கத்திற்காக சுங்க வரி என்ற பெயரிலே சாலைக்காக நம்மிடம் வரியை வசூலிக்கிறார்கள். ஆனால் அங்கு நாம் வரும்பொழுது நம்மிடம் பேசுபவர்கள் மரியாதை கொடுத்து நம்மிடம் பேச வேண்டும். ஆனால் மரியாதை கொடுப்பதல்ல, அதே போன்று மொழி தெரியாமல் இருக்கிறார்கள். நாம் பேசுவது அவர்களுக்கு புரியவில்லை. அவர் சொன்னாலும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். 4-5 பேர் ஒன்றாக கூடிக்கொண்டு செயல்படுகிறார்கள். இதையெல்லாம் நிச்சயமாக தவிர்க்க வேண்டும். தமிழ்நாட்டிலே தமிழர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழலை இந்த சுங்கச்சாவடிகள் மூலமாக உருவாக்கி வருகிறார்களோ என்ற அச்ச உணர்வு நமக்கு வருகிறது என்பதுதான் யதார்த்தமாக இருக்கிறது. இது பல நேயர்கள் பாதிக்கப்பட்ட பல நேயர்கள் நமக்கு தொடர்ந்து தொலைபேசியில இது போன்று இந்த செய்தியை நீங்கள் கொண்டு வாருங்கள், சத்தியம் டிவி உண்மையை சொல்லுங்கள், நீங்களாவது உண்மையை சொல்லி இந்த வெளிச்சம் போட்டு காட்டுங்கள் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். அந்த அளவுக்கு மிகப்பெரிய பாதிப்பு பல இடங்களிலே வந்து கொண்டிருக்கிறது. தற்போது அந்த மிரட்டல் எப்படி மிரட்டுகிறார்கள், அந்த எதிர்த்து தாந்தோணித்தனமாக பேசுகின்ற காட்சி கூட நமக்கு கிடைத்திருக்கிறது. நமது டைரக்டரும் தற்போது கேட்கிறேன், அந்த காட்சியை அவர் ஒளிபரப்பினால் நேரடியாக பார்க்கலாம். எந்த அளவுக்கு மிரட்டப்படுகிறார்கள். அதாவது ஒரு பயணி ஒருவர் கேள்வி கேட்கும் போது எப்படி பதில் சொல்ல, பணம் கட்டுவது நான், கேள்வி கேட்கும் உரிமை எனக்கு இருக்கிறது. ஆனால் பதில் சொல்ல வேண்டிய, ஒழுங்காக பதில் சொல்ல வேண்டியவர் எப்படி பதில் சொல்ல என்பதை நீங்களே பாருங்கள் கண்ணன். அவங்க வரணும் பின்னாடி ஏன் போனோம், பின்னாடி ஏன் போனோம், பின்னாடி ஏன் போனோம், நான் ஏன் பின்னாடி போனோம், பேசுங்க. அவர் தான் இன்சார்ஜ், அவரே இறக்கி பேசு, கையை இறக்கி பேசு, கையை இறக்கி பேசுப்பா, கையை இறக்கி பேசு, நீ இறக்கி பேசு, நீ இறக்கி பேசு. இந்த நல்லூர் சுங்கச்சாவடியில் அங்கு பணம் செலுத்த வந்த அந்த வாகன ஓட்டுநர் மற்றும் வாகன உரிமையாளரிடம் அந்த ஊழியர்கள் பேசுவது எவ்வாறு இருக்கிறது என்றால் நாம் இப்போது பார்த்தோம். இது ஒவ்வொரு சுங்கச்சாவடியிலுமே இது போன்று ஊழியர்கள் மிகவும் அநாகரிகமாக அந்த வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்களிடம் பேசுவதும் மிரட்டுவதும் வாகனங்களை பின்னே எடுக்க வேண்டும் என்று உடனடியாக கூறுவதும் அங்கு தொடர்கதையாகி கொண்டே இருக்கிறது. அதில் ஒரே ஒரு உதாரண காட்சியை தான் இப்போது நாம் அந்த நல்லூர் அந்த சுங்கச்சாவடியில் பார்த்தோம். இது சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் செங்குன்றத்தை அடுத்து இந்த நல்லூர் சுங்கச்சாவடி இருக்கிறது. இந்த சுங்கச்சாவடியில் தான் அந்த ஃபாஸ்ட்ராக் அமௌண்ட் கட்டுவதற்கு அதற்கான வங்கி கையிருப்பு இல்லை என்பதால் உடனடியாக முழுமையாக கட்டிவிட்டு தான் வங்கியை எடுத்து செல்ல வேண்டும், அந்த வாகனத்தை எடுத்து செல்ல வேண்டும் என்று அவர்கள் மிரட்டக்கூடிய அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுபோல் ஒவ்வொரு சுங்கச்சாவடியிலும் பயணிகள் அங்கு வாகன ஊழியரிடம் அவர்களுக்கு உள்ள சந்தேகங்களையோ அல்லது அந்த சாலையில் செல்வதற்கான அவர்களுக்கான ஒரு உரிமையையோ மறுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இப்போது சுங்கச்சாவடிகளில் காணப்படுகிறது. இது நல்லூர் சுங்கச்சாவடி மட்டுமல்ல, இது தமிழகம் முழுவதும் பல்வேறு சுங்கச்சாவடிகளில் இதே போன்ற நிலைதான் நீடிக்கிறது. இப்போது நம்ம திருவள்ளூர் செய்தியாளர் மோகன் அங்கிருந்து நமக்கு அந்த காட்சிகளையும் மற்றும் அந்த சுங்கச்சாவடியில் உள்ள அடிப்படை வசதிகளற்ற அந்த சூழ்நிலையையும் அவர் காண்பித்தார். இதுபோல்தான் தமிழகம் முழுவதும் உள்ள பெரும்பாலான சுங்கச்சாவடிகளில் இதே போன்ற நிலைதான் நீடிக்கிறது. இந்த பிரச்சனைகளுக்கு தமிழக அரசுதான் தீர்வு காண வேண்டும். இது மத்திய அரசு நெடுஞ்சாலைத்துறையின் கீழ் வருகிறது என்று நாம் அதை புறந்தள்ளிவிட முடியாது. ஏனென்றால் அது ஒவ்வொரு நாளும் அங்கு பாதிக்கப்படக்கூடிய பயணிகள், தமிழக பயணிகள், அவர்களது பயணத்தை சாலை வழியாக தொடர முடியாத ஒரு சூழ்நிலை. பொது போக்குவரத்தின் வழியாக சென்றால்தான் குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு இடத்திற்கு செல்ல முடியும். அவசரத்திற்கு ஒரு சுங்கச்சாவடியை தாண்டி செல்ல வேண்டுமென்றால் அவர்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு சோதனை. சுங்கச்சாவடி அது மிகப்பெரிய சோதனை சாவடியாக மட்டுமில்லாமல் பகற்கொள்ளை, அதாவது அதிகாரப்பூர்வ கொள்ளையடிக்கும் ஒரு மையமாக அந்த இருக்கிறது சோதனை சாவடி மையங்கள் என்றுதான் இப்போது நமக்கு இந்த நேரலையின் மூலமாக பல்வேறு தரப்பினரின் புகார்கள், கருத்துக்களின் மூலமாக தெரிய வந்திருக்கிறது. இந்த பிரச்சனைக்கு தமிழக அரசு முற்றுப்புள்ளி வைக்குமா என்பதே தமிழக மக்களின் கேள்வியாக இருக்கிறது. சத்தியம் டிவியின் பிக் பஞ்ச் இந்த ஸ்பெஷல் ரிப்போர்ட்டில் சுங்கச்சாவடியா கொள்ளைச்சாவடியா நிகழ்ச்சியின் சிறப்பு நேரலையின் மூலமாக மக்கள் படும் அவதியில் ஒரே ஒரு துளி எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. இது போன்று பல்வேறு
துயர சோக நிகழ்வுகள் ஒவ்வொரு சுங்கச்சாவடியிலும் ஒவ்வொரு நாளும் ஏராளமான பயணிகள் அங்கு அதை எதிர்கொண்டு வருகிறார்கள். அவர்களது குரலை எதிரொலிக்கும் நிகழ்ச்சியாகத்தான் சத்தியம் டிவியின் பிக் பெஞ்ச் ஸ்பெஷல் ரிப்போர்ட் சிறப்பு நேரலை சுங்கச்சாவடியா கொள்ளைச்சாவடியா என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக வெளிக்கொண்டு வரப்பட்டிருக்கிறது.